ஸ்ரீரங்கத்தில் திருப்பானாழ்வார் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். அவருக்கு கோயிலுக்கு போக அனுமதி கிடையாது, வெளியில நிக்கிறார். லோகசாரங்கர் காவிரி ஆத்துல போய் திருமஞ்சன நீர் எடுத்துக்கிட்டு வரார். இவர் நினைச்சிருந்தாருன்னா தள்ளி போயிருக்கலாம், ஈகோ இருக்கும்ல எல்லாருக்கும். இவர் திருப்பானாழ்வார் நவுருன்னார். திருப்பானாழ்வார் மனசுக்குள்ள ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் நகரல்ல, உடனே ஒரு கல் எடுத்து அடிச்சார், நெத்தியில இருந்து ரத்தம் வந்தது. லோகசாரங்கர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போறார், திருமஞ்சன நீர் எடுத்துட்டு போறார், பெருமாள் நெத்தியில ரத்தம் வந்தது. பெருமாள் சொன்னாரா, நீ எப்படி எனக்கு பக்தனோ அதே போலதான் அவனும் என் பக்தன். என் பக்தனை காயப்படுத்த உனக்கு உரிமை இல்லை. நீ அடித்த திருப்பானாழ்வாரை உன் தோளில் சுமந்து கொண்டு வா என்று பெருமாள் சொன்னதாக நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்லுதுன்னா, கடவுள் யார்கிட்டையும் பேதம் பார்ப்பது இல்லை. பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளாளே. சாமி வேதம் பார்க்குதா? நம்ம கிட்ட வந்து, சார் உங்கள் சாமி வந்து பேதம் பார்க்குது, உன் சாமி எப்படி, இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்காங்க. சாமி கும்பிடுங்க, நம்ம நல்லா இருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லி தரும். இளைய தலைமுறைக்கு மரியாதையே இல்லை. நான் நேற்றும் சொன்னேன், முந்தா நேற்றும் சொன்னேன், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படுகிறது. மரியாதைனா என்ன, சாமி கும்பிடு, பணிவா இரு, இதெல்லாம் சொல்லி தரணும். இனத்தை அழிக்கிறதுனா என்ன தெரியுமா? குண்டு போட்டு அழிக்கிறது மட்டும் இன அழிப்பு கிடையாது சார். அடுத்த இளைய தலைமுறை மனசை கெடுத்துட்டா அதுவே இன அழிப்பு தான். அந்த இனம் அழிஞ்சு போகும், அவ்வளவுதான். நம்ம இனத்தை நாம காப்பாத்திக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு நாம இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்.